வணக்கம் நண்பர்களே. எங்க அம்மா ஒரு டட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். எங்கள் அம்மாவுக்கு பால் கொழுக்கட்டை செய்ய தெரியாது. அதனால் இன்னைக்கு நான் யூடியூபில் பார்த்து பால் கொழுக்கட்டை செய்து அம்மாவுக்கு கொடுக்க போகிறேன். முதலில் ஒரு கப் அல்லது கிளாஸ் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தலாம். அதில் 2.25 கப் தண்ணீர் சேர்க்கலாம். அதுடன் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய், கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். தண்ணீர் நன்றாக கொதித்ததும் 1.5 கப் அரிசி மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் நன்றாக கலக்க வேண்டும். அதற்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் செய்து ஒரு மூடி வைத்து மூடி வைக்கவும். இது கொஞ்சம் குளிரட்டும். இப்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் தடவி அந்த மாவை சிறிய உருண்டை அல்லது உங்களுக்கு பிடித்த வடிவத்தில் கொழுக்கட்டை மாதிரி செய்து வைக்கலாம். அடுத்ததாக தேங்காய் பால் தயாரிக்க வேண்டும். அதற்கு அரை தேங்காயை அரைத்து பால் வடிகட்டி எடுக்கலாம். இந்த முறையை 2 முறை செய்யலாம். பிறகு ஒரு சிறிய கிண்ணத்தில் 1/4 கப் அரிசி மாவு மற்றும் அரை கப் தண்ணீர் சேர்த்து கட்டி இல்லாமல் நன்றாக கலக்கி ஓரமாக வைத்துக் கொள்ளவும். இப்போது வெல்லப்பாகு தயாரிப்போம். அதற்கு 1.5 கப் வெல்லம் மற்றும் அரை கப் தண்ணீர் சேர்த்து நன்றாக கரைத்து திரவமாக செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 3 கப் தண்ணீர் மற்றும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து கொதிக்க வைக்கவும். தண்ணீர் நன்றாக கொதித்ததும் செய்து வைத்த கொழுக்கட்டைகளை அதில் சேர்க்கவும். இங்கே கரண்டி வைத்து கலக்கக்கூடாது. பாத்திரத்தை சிறிது குலுக்கினால் போதும். இப்போது 2 நிமிடம் அதிக தீயில், பிறகு 5 நிமிடம் குறைந்த தீயில் வைத்து வேகவிடவும். கொழுக்கட்டை வெந்ததா என்று பார்த்து வெந்திருக்கவில்லை என்றால் இன்னும் கொஞ்சம் நடுத்தர தீயில் வைத்து வேக வைக்கலாம். அவ்வப்போது மெதுவாக கலக்க வேண்டும், இல்லையென்றால் அடிபிடித்துவிடும். கொழுக்கட்டை நன்றாக வெந்ததும் தான் வெல்லப்பாகு சேர்க்க வேண்டும். முன்பே சேர்த்தால் கொழுக்கட்டை சரியாக வெந்திருக்காது. இப்போது மெதுவான தீயில் 2 நிமிடம் விடவும். பிறகு அரிசி மாவு கலந்த தண்ணீரை சேர்த்து 3 நிமிடம் கொதிக்க விட வேண்டும். பிறகு ஏலக்காய் பொடி சேர்க்கலாம். இது உங்கள் விருப்பம். இப்போது தேங்காய் பால் சேர்த்து 2 நிமிடம் கொதிக்க விடுங்கள். கடைசியாக துருவிய தேங்காய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் செய்யலாம். சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டு பாருங்கள். இந்த சுவைக்கு நீங்கள் அடிமையாகிடுவீர்கள். எங்கள் அம்மாவுக்கும் தம்பிக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்ததற்கு நன்றி.